ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 11 மாதங்கள் கண்ணின் மணி போல நம் குடும்பத்தை ஆண்டவர் நடத்தினார், பாதுகாத்தார், பராமரித்தார். ஆண்டவருக்காக கோடான கோடி நன்றி செலுத்த வேண்டும். 12ஆம் மாதம் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவதை குறித்து என்னோடு பேசும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசித்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வேத வசனம் பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவில் நன்மையை தொடங்கினவர் அவர் முடிவு பரியந்தம் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்றும் வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையை தொடங்கியிருக்கிறார். அதை ஆசீர்வாதமாய் முடிய பண்ணுவார் என்பதுதான் நிச்சயம். ஒருவேளை காரியம் வேறு மாதிரி போகிறதே, நம் நிலைமை என்னாகுமோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஒரு விதமான திகிலோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் அவர் நன்மையை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் அற்புதமாய் நடத்துவார் என்பது நிச்சயம். வேதத்தில் நீங்க பாருங்க, சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் உம்மை பாடுவேன். பார்த்தீர்களா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நீர் எனக்கு ஏராளமான நன்மைகளை செய்தீர், எனவே நான் பாடுவேன். சங்கீதம் 23:6 பாருங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நானோ கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்லங்க, சங்கீதம் 103:5 பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை நன்மையினால் திருப்தியாக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 116:7-6 வசனத்தை பாருங்கள், ஆண்டவர் கபடற்றவர்களை காப்பாற்றி, என் ஆத்துமாவே நீர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நீ இளைப்பாறுதலுக்கு திரும்பு என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் அல்ல, சங்கீதம் 65:11 பாருங்கள், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர், என் பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஏராளமான நன்மைகள் செய்திருக்கிறார் இல்லையா? இன்னும் வருகிற இந்த 12வது மாதத்திலையும் நன்மையானவைகளை செய்வார். ஆண்டவர் முடிவு பரியந்தம் அதை உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார் என்பது நிச்சயம். எனவே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் நிச்சயமாய் எவ்வளவு காரியங்கள் தீமையாய் இருக்கிறதோ அவ்வளவையும் ஆண்டவர் நன்மையாய் மாற பண்ணுவார். காரியம் மாறுதலாய் முடியும் என்பது நிச்சயம். வேதத்தில் நீங்கள் பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, தானியேல் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருந்து கடைசி வசனம் வரையிலும் பாருங்க, தானியேலை ஏதாவது ஒரு குற்றத்தில் மாட்டி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சதி ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். தானியேல் 3 நேரமும் தன் தேவனுக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிற வீரர். அப்ப ஜெபத்தில் இவரை குற்றப்படுத்தலான்னு சொல்லி எவ்வளவோ திட்டம் பண்ணினார்கள். ராஜாவை தவிர 30 நாள் வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சட்டம் வந்தது. அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாத தானியேல் தேவனை நோக்கி தான் ஜெபம் செய்தார். அவர் விசுவாசமாய் இருந்தார், குற்றமற்றவனாய் இருந்தார், உண்மை உள்ளவனாய் இருந்தார், தன் ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறவராய் இருந்தார். நடந்தது என்ன தெரியுமாங்க? இப்படி செய்ததுக்காகவே தானியேலை கொண்டு போய் சிங்க குகையில போய் சிங்கத்துக்கு உணவாய் போட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது,
இந்த தானியேலுக்கு விரோதமாக எழுதின சட்டத்தை கடவுள் ஒரே ஒரு ராத்திரியில மாறுதலாய் மாற பண்ணினார். தானியேலை சிங்கங்கள் சாப்பிடல. சிங்கங்களின் வாய்களை ஆண்டவராகிய கடவுள் கட்டி போட்டார். காரியம் மாறுதலாக முடிந்தது. ராஜா காலையில் வந்து பார்க்கிறார், தானியேல் உயிரோடு இருக்கிறார். சட்டம் எழுதுகிறார் ராஜா, தானியேலின் தேவனே தேவன், வேறு ஒரு தேவன் இல்லை, அவருடைய தேவனை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சட்டம் தானியேலுக்கு சாதகமாக எழுதப்பட்டது. தானியேலுக்கு நன்மையாக மாறியது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு காரியத்தில் ஐயோ இந்த காரியம் என்ன ஆகும் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? காரியம் உங்கள் சார்பில் மாறுதலாக மாறும். தானியேலுக்கு மாறியது, உங்களுக்கும் மாறும். சோர்ந்து போகாதிருங்கள். இரண்டாவது, யோபுவினுடைய வாழ்க்கையில பாருங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல அவர் மனைவி கூட அவருடைய கடைசி நேரத்துல எல்லாத்தையும் இழந்து போனீர், உடலாம் வியாதி, நீர் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், தேவனை தூசித்து ஜீவனை ஒடும் என்று சொன்னார்கள். யோபு தன் மனைவியை பார்த்து சொன்னார், நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தேவனிடத்திலிருந்து தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இப்படி சொன்ன யோபுவுக்கு தேவன் மாறுதலாய் என்ன செய்தார் தெரியுமா? யோபு 42:10 பாருங்கள். யோபுவினுடைய சிறையிருப்பு மாறியது. இரட்டத்தனையாய் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வியாதியின் உக்கிரத்தில் போகிறீர்களோ, எல்லாம் இழந்து தவித்து நீங்கள் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பம், உற்றார், உறவினர் எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் உங்கள் காரியம் மாறுதலாய் யோபுவுக்கு இரண்டத்தனையாய் ஆசீர்வாதங்கள் வந்தது போல, சிறையிருப்பு மாறியது போல உங்கள் வாழ்க்கையிலையும் மாறும் என்பது நிச்சயம். எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். மூன்றாவது, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50-51 வசனத்தை பாருங்கள். இஸ்ரேலின் இராணுவத்தை இரவும் பகலும் நிந்தித்த கோலியாத்தை சிறு பையன் தாவீது ஒரு கவணி, ஒரு கல்லால் அந்த கோலியாத்தின் நெற்றியில் அடித்து, ஒரு ஆயுதமும் கையில் இல்லாமல் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி கோலியாத்தை வெட்டி சாய்த்த தாவீது. தாவீது மிகவும் சிறியவன். கோலியாத்து பயங்கரமான ஒரு அரக்கன். அவனை வெட்டி வீழ்த்த ஆயுதமே இல்லை. அவனை வெட்டி வீழ்த்த ஆண்டவராகிய கடவுள் தாவீதுக்கு கூட இருந்து அற்புதத்தை செய்தார். காரியம் இஸ்ரேலின் இராணுவத்திற்கு மாறுதலாய் அமைந்தது. உங்களுடைய குடும்பத்திலும் பலவிதமான போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் காரியங்கள் மாறுதலாய் மாறும் என்பது நிச்சயம். எனவே நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மட்டுமல்ல, ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களை துன்பப்படுத்தின சவுலை பாருங்கள். இரவும் பகலும் அப்போஸ்தலர்களையும் சீசர்களையும் கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்தினவர். ஆனால் காரியம் என்ன ஆச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. அந்த சவுலை ஆண்டவராகிய கடவுள் பவுலாய் மாற்றினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்திலே கூட உங்களுக்கு சவுல்கள் எழும்பலாம். நீங்கள் ஜெபியுங்கள், காரியம் மாறுதலாக மாறும். உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை ஆண்டவர் பவுலாகி மாற்றி உங்கள் சார்பில் செயல்பட செய்வார் என்பது நிச்சயம். ஐந்தாவது, எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை பாருங்கள். மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் எழும்பி கலகம் பண்ணினான். இந்த மொர்தெகாய் ஒருத்தர் இவருக்கிட்ட வணங்காதபடியினால் 127 நாடுகளில் சிதறி கிடந்த யூதர்களினுடைய தலையை வாங்க இவன் ராஜாவினுடைய உத்தரவு பெற்றான். ஒரே ஒரு ராத்திரியிலே இந்த மொர்தெகாயை குறித்து ராஜா அறிந்து கொண்டார், நீதிமான் என்று, ஆமான் ஒரு பெரிய துரோகி என்று. ஒரே ராத்திரியில் காரியம் மாறுதலாய் மாறியது.
மொர்கதாய்க்கு தூக்குமரம் செய்து வைத்த அதே தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார் ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேதனையான சம்பவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கிறிஸ்து இயேசு வரும் முடிவு பரியந்தம் நன்மையானவைகளை செய்ய வல்லமை உள்ளவர். அவர்தான் தொடங்கினவர், அவர்தான் ஆதியும் அந்தமுமானவர், அவர்தான் அல்பா ஒமேகா. அவரே உங்களுக்கு காரியத்தை தொடங்குவார், முடிப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். எப்படி பாருங்கள், மொர்கதோயினுடைய வாழ்க்கையில காரியம் மாறுதலாய் மாறியது. எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்கள், மொர்கதோய் தம் ஜனமாகிய யூதர்களுக்கு நன்மையானவைகளை செய்யும்படி தேவ சமூகத்தில், ராஜ சமூகத்தில் பெரிய மனுஷனாயிருந்தார். உங்களையும் உயர்த்துவார் என்பது நிச்சயம். ஐயோ, பல நன்மைகள் தடைபடுகிறதே, வியாதிகள், சோர்வுகள், வேலை செய்கிற இடத்துல போராட்டம், பிரச்சனை. சோர்ந்து போகாதிருங்கள். இந்த 12வது மாதம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையின் காரியங்களும் மாறுதலாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் முடியும், மாறும் என்பது நிச்சயம். எனவே நீங்களும் நானும் தொடர்ந்து நன்மை செய்வதில் ஆயத்தமாயிருப்போம். அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் தேவன் அபிஷேகம் பண்ணினதுனால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசுவின் நாமத்தில் அவருடைய வார்த்தையை எடுத்து நீங்களும் நானும் பலப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும். ஆகையினால் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு நன்மையை செய்தவர் என் ஆண்டவர் கிறிஸ்து வருகை பரியந்தம், அவர் முடிவு பரியந்தம் என்னை நடத்திடுவார். இப்பொழுது இருக்கக்கூடிய என்னுடைய காரியங்கள் மாறுதலாய் மாறும். ஆண்டவரே, நீர் மாற்றுவீர் என்று அறிக்கையிடுங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. ஆண்டவருடைய வேத வசனத்தினால் நிரப்பப்படுங்க. உங்கள் காரியம் இந்த 12வது மாதத்தில் மாறுதலாய் அமையும் என்பது நிச்சயம். நாம் ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த 12வது மாதம் எங்களுக்கு நன்மையை நீர் தொடங்கியவர். இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம், முடிவு பரியந்தம் எங்களை நடத்த வல்லமை உள்ளவர். அப்பா ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய காரியங்களும் மாறுதலாய் மாறுவதாக. அது ஊழிய பாதையா இருக்கட்டும், உலக தொழிலாயிருக்கட்டும், வேலையாயிருக்கட்டும், அல்லது உடல் சுகத்திற்காக இருக்கட்டும், எந்த காரியமாயிருக்கட்டும், என்ன விதமான பிரச்சனையாயிருக்கட்டும், காரியம் இவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நன்மையாய் மாற்ற பண்ண போகிறதற்காய் நன்றி. காரியம் மாறுதலாய் அமைய போறதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மாதம் துவக்கத்தில் இருந்து இறுதி வரையிலும் அற்புதமாய் பாதுகாத்து அதிசயமாய் நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை, அற்புத விடுதலை, பாதுகாப்பு, ஏராளமான நன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களுக்கு அமைய வேண்டும் என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். யோவான் 3:30 என்னில் இயேசு உயர, நான் என்கிற பெருமை என்னில் குறைய, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.